அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தெரியும், இந்த 2025ஆம் ஆண்டு நாம் முதலாவது நோன்பு ரமலானுக்கு நாங்கள் இந்த கார்டியனில் ஒரு பதிவொன்று இட்டோம். என்னென்னா, இந்த கார்டியன்ற பல தேவைகள் ஈக்கிறதுக்கு மத்தியில் இப்போ கல்விசார் தேவை ஒன்று இருக்கிறதாக எமது இந்த கார்டியனுடைய அதிபர் மற்றும் உப உறுப்பினர்கள் அனைவரும் எமக்கு அறிய தந்தனர். அந்த அமைப்பில் இங்கு முக்கியமாக இந்த கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஏம் கொண்டு தேவை என்று சொன்னாங்க. அந்த அமைப்புல அல்லாட திருப்ப எமது அக்குர்ண வெல்ஃபியா சொசைட்டி அங்கத்தவர் சூச்சினானா வசீர் ஹாஜி எங்கள் இஸ்ஸதீன் ஹாஜி அப்படி உட்பட அனைவரும் முன்வச்ச அமைப்புல அக்குர்ணையை சேர்ந்த தனவந்தர் ஒருத்தர் அதற்குரிய பண்டை வழங்கி இங்கு இன்றைக்கு நோன்பு 10ஆம் நோன்பு நாம் இங்கு இதை சமர்ப்பிப்பதற்காக வேண்டி அதை பாரம் கொடுப்பதற்காக வேண்டி நாம் இங்கு வருகை தந்துள்ளோம். அந்த அமைப்பில் தற்பொழுது இந்த அங்கராப்பணம் இந்த நிகழ்வு என்னவென்றால், நாம் இன்று கொள்வனவு செய்த அந்த ஸ்பீக்கரோட சேர்ந்து இந்த இதுவும் உள்ள வாங்கப்பட்டிருக்குது ஏம்பும். அதனை நாம் திகனை சேர்ந்த கார்டியன் அதிபர் உறுப்பினர்களிடம் நாம் அன்பளிப்பு செய்யும் இந்த காட்சியை தற்பொழுது பார்வையிடுகின்றீர்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அடிங்கிட்டு பாருங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல் கைர் ஜஸா. எமது குறுகிய அழைப்பை ஏற்று சொற்ப காலத்துக்குள் நோன்பு 1லிருந்து 10க்குள்ளுக்குள் எங்களுக்கு தேவையான ஒரு அவசியமாக இருந்த பொருளை அக்குர்ணை வெல்ஃபியா சொசைட்டி சூட்டினானாவோட தலைமையின் கீழ் இதுக்கு முன் அல்ஹாஜ் இஸ்ஸதீன் ஹாஜர் அவர்கள் இந்த அன்பளிப்பை எங்களுக்கு செய்ததற்காக வேண்டி கார்டியன் சார்பாக நாங்கள் நன்றிகளையும் ஜஸாக்குமுல் கைர் ஜஸா என்று தெரிவித்து இந்த அன்பு பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல் கைர் ஜஸா. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2/3/2025ஆம் ஆண்டு முதல் ரமலான் அன்று த கார்டியன் என்று அழைக்கப்படும் அனாதை இல்லமாகிய மத்திய மாகாணத்தில் தனித்துவமாக முஸ்லிம் பிள்ளைகளை பராமரிக்கும் திங்கனையில் அமைந்திருக்கும் த கார்டியன் பராமரிப்பு இல்லத்துக்கு அக்குரணை வெல்ஃபியா இணைந்து சில உணவுப் பொதிகளை அவர்களுக்கு சதக்காவாக வழங்குவதற்கு சென்றிருந்தோம். அத்துடன் அக்கார்டியனின் சில நிழல் படங்களும் உங்கள் பார்வைக்கு இடப்பட்டுள்ளது. மற்றும் கார்டியனில் பணியாற்றும் அதிபர் உட்பட அங்கத்தவர்களின் தியாகமும் மற்றும் அவர்களின் பொறுப்பான செயல்பாடுகளும் இதுவரை அடைந்த அடைவுகள் இது போன்ற பல தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடலாம். அத்துடன் நீங்கள் உங்கள் வருடாந்த பிரயாணங்களில் சுற்றுப்பிரயாணங்களில் இவ்வாறான அனாதை இல்லங்கள் போன்ற இடங்களுக்கு உங்கள் குடும்ப சகிதம் பிள்ளைகளுடன் சென்று பார்வையிட முடியும் என்ற தகவலையும் அறிய தருகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்று த கார்டியன் சொல்லக்கூடிய சில்ட்ரன் டெவலப்மெண்ட் சென்டர் திகனையில் அமைந்திருக்கின்றது, முழு மத்திய மாகாணத்தையும் மையப்படுத்தி. ஆனால் அந்த கார்டியனுக்கு அடிப்படை தேவைகளின் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் இருக்கும் இடம். இன்று நாம் ரமலான் 1/2025 ஆண்டு 3ஆம் மாதம் 2ஆம் திகதி இங்கு நாம் சமூகம் அளித்துள்ளோம். அது தொடர்பாக இந்த கார்டியனுக்கு தேவையான அடிப்படை சில தேவைகள் இருக்கின்றது. தாய் தந்தையில் இல்லாத பிள்ளைகள் அரச அங்கீகாரத்துடன் பராமரிக்கப்படக்கூடிய இடம். அவங்களுடைய தேவை என்ன என்பதை நாம் விளங்கி அவர்களுக்காக வேண்டி எம்மால் முடிந்த உதவியை வழங்குவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத். என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க? இன்ஷால்லா எங்களோட அசிஸ்டன்ட் எங்களோட அப்துல் கனி சார் சொல்லுவார். முக்கியமாக எங்களுக்கு இப்போ நோன்புடைய முக்கியமான எங்களோட நிகழ்ச்சிகள் பிள்ளைகளெல்லாம் நிகழ்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நிகழ்ச்சிகள் தர்பியா கிளாஸ் எல்லாம் செய்கிறேன். இப்போ இதுக்கு முக்கியமாக என் பிள்ளை தான் நாங்கள் செஞ்சு கொண்டு இந்த பிள்ளை ஆசாரம் செஞ்சேன். அது சுடுபட்டு போச்சு. என் பொண்ணு இல்லாமல் போயிட்டேன். எனக்கு அதனால் என் பிள்ளை பேரும் பஃபரோட வேணும் ஏதோ ஒரு முறையில் பிக்கப் புதிய முறையில் தான் பார்த்து அது முக்கியமாக தேவை. நோன்பு ஆரம்பிச்சு தேவை தான் அது உங்களுக்கு. எங்களுக்கு ஒரு ஜெனியோண்டு தேவை. ஜெனியோண்டு இது பழுதா போயிடுச்சு. எங்களுக்கு டொனேஷன் பண்ணாங்க 2017. அது பாவிச்சு பழுதா போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சத்துக்கு ஜெனியோண்டு வைக்கும். முக்கியமான தேவை கரண்ட் போன 6 கேவி எங்கள்கிட்ட 6 கேவி தான் இருந்தது. அதனால தான் இப்போ நான் நிகழ்ச்சி செஞ்சு பாடம் கூட அந்த ஆயினங்களையும் கரண்ட் போட ஒன்று செஞ்சு எல்லா லெவலில் இருக்கு. இது ஒரு தனிச்ச இடம் என்ன, வேற பக்கத்துல வீடுகள் ஒன்றும் குறவு, ஒரு தனிய இடம் உண்டு. அதோட காட்சியை நாங்க காட்டுறோம் திரும்ப. வேற என்ன ஷூட்டிங் நீங்க இன்னொரு மஷூரா ஒன்று சொன்னீங்க, இங்க என்ன அடிப்படை வேலைங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே நாங்கள் இன்றைக்கு தலைநோம்பு கார்டியனுக்கு நாங்கள் விஜய் செஞ்சினோம். அதில் உண்மையிலே இசதீன் நானா, என்னோட ரிம்னாஸ், என்னோட அப்துல் ரஹ்மான், என்னோட வசீராஜி, இவங்க எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டாப்புல தலைநோம்புன்னு பார்க்காம எல்லாரும் வந்தாங்க. என்ன காரணம்னு கேட்டால், ஏதோ இந்த நோம்புல இந்த அநாதை பிள்ளைகளுக்கு நாங்கள் என்னமோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு தலைநோம்புல அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு பழத்துரு கொஞ்சம் கிடச்சி, அதே மாதிரி ஐஸ்கிரீம், அதே மாதிரி கொஞ்சம் சில்லறை சாமான் கொண்டாந்து கொடுத்திரோம். இதே மாதிரி இந்த 30 நோம்புக்கும் நான் வேண்டிக்கிறதுன்னு கேட்டால், ஒவ்வொருத்தர் எவ்வளோ நாங்கள் எங்களோட குடும்பத்துக்காக சும்மா அனாவசியமாக செலவு செய்கிறோம். நாங்கள் தின்றோம் 5-6 பழத்துரு, அதில் ஒரு பழத்துருவை எங்களோட இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா அந்த பிள்ளைகளும் வரணும், எங்களோட பிள்ளைகளுக்கும் நன்மை கிடைக்கும். அதே மாதிரி ஆகிரத்திலையும் எங்களுக்கு இந்த நன்மை சேரும். அதைத்தான் நாங்கள் வேண்டிக்கிறது இந்த ரம்லான் 30க்கும் எங்களால் ஏண்ட சப்போர்ட்டை இந்த கார்டியனுக்கு கொடுப்போம். அதே மாதிரி எங்களோட ஹஸரத்தும் எங்களோட மௌலவின் சொன்னார் எங்களுக்கு இந்த தேவைகள் 2. இந்த தேவை அவசரமா செய்யக்கூடிய தேவை. நாங்க நாங்க ரம்லான் மாசத்துல ஒரு நன்மை செஞ்சால் 1000 நன்மை வரும்னு சொல்லுவாங்க. நாங்க இது ஒரு அநாத பிள்ளைகளுக்கு செய்யற வேலை. எங்கட பிள்ளை நாங்க இன்னொரு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா எங்கட பிள்ளை தானா வளருன்னு சொல்லுவாங்க. இந்த தேவைகளை நாங்க அவசரமா பூர்த்தி செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் முயற்சி எடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்று முதல் இன்று வரைக்கும் என்னுடைய அக்கூர் வெல்ஃபேர் சொசைட்டி தலைவர் உட்பட சுட்டினானா, அதோட பல பேர்கள் என்ன சொல்லலை, சுருக்கமிக்கலை மாஷா அல்லாண்டு அன்று முதல் எங்களுக்காக வந்து தேடி வந்து உதவி செய்யக்கூடிய அக்கூர்னையை சேர்ந்த இந்த சகோதரர்கள் மாஷா அல்லாண்டு இன்றும் உதவி செய்ய இருக்கின்றார்கள், என்றும் உதவி செய்வார்கள். இவர்களுக்காக வேண்டி இவர்களோட சேர்ந்து சொல்லால, செயலால, பொருளால, சிந்தனையால யாரெல்லாம் இந்த நிறுவனத்துக்கான உதவி செய்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி மேலும் மேலும் அல்லாஹ் பரக்கத்தும் ரஹமத்தும் கிருபை செய்வானாக. ஒரு மனிதனை வாழ வைத்தால் சமூகத்தை வாழ வைத்ததுக்கு ஒரு குர்ஆன் ஆயத்து. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்தை வளர்க்கிற ஒரு நிறுவனமாக இந்த தி கார்டியன் சேனல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு உதவி செய்த அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் ஜஸாக்குமுல் ஹைர் ஜஸா சொல்லி இந்த சிறிய உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வஸ்ஸலாம், ஜஸாக்குமுல் ஹைர் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரகாத்துஹு. மேல் மஜா அசத் அங்கே
சரி, எந்த அளவுக்குன்னு கேட்டால் இது முக்கியமாக செல்ல வேண்டிய ஒரு காரணம் ஒன்று. சஹாபாக்கள் காலத்துல தான் பயானை கேட்ட உடனே கலட்டி போட்டாங்கன்னு இல்லை. இந்த காலத்துல ஹசன் ஃபரீத் மௌலானா பயானை கேட்டுட்டு வந்தவர்கள் எந்த அளவுக்குன்னு கேட்ட மாஷா அல்லாஹ் அவங்களுடைய ஒரு அருங்கல் போட்டு அதை கலட்டி போட்டுட்டு போனான், அதையும் கலட்டி சதக்கா செஞ்சுட்டு போனான். அப்படியாக ஒரு உரம் கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு நிறுவனம் மாஷா அல்லாஹ். இந்த மத்திய பலாத்தைக்கு முஸ்லீம் சிறுவர்களுக்காக வேண்டி, தமிழ மாத்திய தமிழ் மீடியம் முஸ்லீம் சிறுவர்களுக்காக வேண்டி 4 வயசு முதல் 18 வயசு ஆகட்டி வேண்டி இது எங்களுக்கு புள்ளிகள் கொண்டு தந்து கொண்டே இருப்பாங்க. கவர்மெண்ட் தான் புள்ளது, நாங்க புள்ளிகள் எடுக்கிறோம் இல்லை, புள்ளிகள் அனுப்புறோம் இல்லை. கவர்மெண்ட் மூலமாக புள்ளிகள் வரும். அந்த புள்ளிகளுக்காக வந்த புள்ளிகளை நாங்க கல்வி, கலாச்சாரம், மார்க்கம் எல்லாம் கொடுத்து 18 வயசு பூரா சமூகமா ஏற்படுத்தணும். அப்ப A to Z வரங்காட்டியோட செலவெல்லாம் நிறுவனம் தான் பொறுப்படுத்திக்கும். எந்த விதமான பணமும் காசியும் இல்லை. மாஷா அல்லாஹ் இந்த ரமலான் காலத்தில் வரக்கூடிய அந்த சதக்காக்கள் வைத்துதான் அடுத்த ஒரு ரமலான் மாதத்துடைய காலத்தை ஓட்ட வேண்டிய நிலை இருக்குது. போன வருஷம் கிட்டத்தட்ட எங்களுக்கு 1,20,00,000 செலவு சொன்னா அரசாங்கம் வந்து ஒரு 5-6 லட்சம் தருவாங்க. அரசாங்கம் ஒரு பிள்ளைக்கு 50 ரூபா தருவாங்க. மற்ற எல்லாம் கலெக்ஷன் மூலமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு வமாமின் தாபத்து ஃபில் அர்லி இல்லா அல்லாஹி ரிஸ்குஹா, அல்லாஹ்வுடைய பூமியில் இருக்கிற எல்லாத்துடைய ரிஸ்க் அல்லாஹ்வுடைய பொறுப்பு தான். மாஷா அல்லாஹ் நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த வெல்ஃபேர் மூலமாக இன்றைக்கு இந்த ரமலான் மாதத்துடைய ஆரம்பத்துல இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி சந்தோஷத்துக்காக வேண்டி பழங்களையும் ஐஸ்களையும் தந்து இந்த பிள்ளைய சந்தோஷம். இந்த 4 வயசு பிள்ளைக்கு 6 வயசு பிள்ளைக்கு பாவமே செய்யாத பிள்ளை என்ன உடனே துவா கபூல். அதிகமான நாட்கள் மாஷா அல்லாஹ் ஏதாவது நோய் நோய்பட்ட உடனே அனுப்புறாங்க, சதக்காவை போட்டு இந்த பிள்ளைகிட்ட துவா செய்ய மாஷா அல்லாஹ் இந்த துவா புள்ள எந்த விதமான பாவம் இல்லாத பிள்ளை தானே உடனே கபூல் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர்கள் இன்னைக்கு 10வது வருஷம் இப்ப இயங்கி கொண்டிருக்குது. இதுல பல ஸ்டாஃப்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். இதுக்கு வந்து ஆரம்ப காரணம் முசம்மி மௌலவி, மாஹிர் மௌலவி, அக்கூரை சேர்ந்த அஸ்மி ஹாஜர், இன்னும் உள்ள தனவந்தர்கள் மாஷா அல்லாஹ், கண்டியில் இருக்கிற நயீம் ஹாஜி, இப்ப எங்களுக்கு தலைவர் ஃபவுண்டேஷன் ஒன்று அந்த ஃபவுண்டேஷன் தி கார்டியன் ஃபவுண்டேஷன் அக்கிக்கில கார்டியன் லமானி வாசன் சொல்லிட்டு இன்னும் ஷாலா தேவைகள் இருக்குது. மாத்தலையில நாங்கள் ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிக்கிறோம் 15 வயசு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு. 4 வயசுல இருந்து எடுத்த காரணம் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு இல்லாட்டி அது வேற இடத்துக்கு போயிட்டு வாரணத்துக்கு மார்க் அதெல்லாம் பிரச்சனைக்கு நிறைய பிரச்சனைக்கு. அதனால மாஷா அல்லாஹ் 4 வயசுல எடுத்த பிள்ளையும் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு 1ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையும் மீக்குது. அப்போ மாஷா அல்லாஹ் இது 24 மணித்தாலும் 360 நாளும் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். எங்களுக்கு லீவ் இல்லை, ஈக்கிறாக்க லீவ் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்கொண்டு ஸ்டாஃப் வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட ஃபுல் டைம் நாங்க 8 பேர் இருக்கிறோம். பார்ட் டைம் வந்து சேர்மனம் சேர்த்து 5 பேர். ஏன்னு கேட்டா டீச்சர்ஸ் மாதிரி வேணும் அந்த புள்ளிகளுக்கு. இங்க பிள்ளைகள் மூலம் கட்டணங்கள் செலுத்தப்படுதா இல்லாட்டி அவங்களோட இப்ப 8 பேர்னா பெரிய ஒரு செலவு உண்டு. மாசத்துக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 மில்லியன் செலவு வைக்குது. 1 மில்லியன் செலவு வைக்குது. பிள்ளைகள்ட்ட இருந்து வந்து எந்த விதமான அறவிடமும் இல்லை. எல்லாமே அதாவது மெடிக்கல் அவங்க டூத் பிரஷ் கூட எங்களுக்கு நீங்க வந்து ஒரு உப்பு பேக்கெட் தந்தாலும் பெருசுதான். இங்க ஸ்கூல் புள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதா இல்லாட்டி ஸ்கூல் போறாங்க? ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவங்களுக்கு நாங்க ஃபைல் போட்டுக்கிறோம். இந்த ஃபைல் இருக்குது. அப்ப இந்த ஃபைல் பாக்குறது உங்களுக்கு பாக்கையில இந்த ஃபைல் இதெல்லாம் வந்து ஃபைல் செக்ஷன் போட்டுக்கிறோம். இவங்களோட ஃபைல் மூலமாக எல்லாம் நாங்க மெயின்டைன் பண்ணணும். எல்லா பிள்ளையும் ஸ்கூலுக்கு போகணும். அதாவது உப்பனை சாத்திக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல சேர்க்கல அப்படி எல்லாமே இல்லை. ஏன்னா இது நடுவு அங்க புள்ளி தானே அப்படியும் அவங்க ஸ்கூல் சேர்த்தே ஆகணும். கட்டாய கல்வி கொடுத்தே ஆகணும். எங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ண. அடுத்தது புள்ளிகளுக்கு மாஷா அல்லாஹ் அக்கௌண்ட் கூட திறந்துக்கிறோம். புள்ளிகளுக்கும் அக்கௌண்ட் நம்பர் திறந்துக்கிறோம். எனக்கு காரணம் வந்து கேட்டா இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வந்து இங்கிருந்து போற நேரத்துக்கு அவங்களை வந்து அவங்கள வெறும் கையோட அனுப்புவோம். இருப்போட இது வந்து அவங்க யாரும் பெருநாள் ஹத்தியாக்கள் வந்து அதை நாங்க பைத்துல் மாலுக்கு எடுக்கிறோம்ல. அதனால அவங்க என்ன செய்யறதுன்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அக்கௌண்ட் வந்து இப்ப பழைய புள்ளி ஒண்ணுக்கு கிட்டத்தட்ட 27,000 ரூபாய்க்குது. இது அமான பேங்க் ஆலையும் எங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை திறந்து தந்தாங்க. அவங்க 250 ரூபாய் போட்டாங்க. அமான பேங்க் ஆலையும் இது எங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய அடுத்த காசுகள் இந்த ஹத்தியாக்கள் வந்தா அதையும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்க டிபாசிட் பண்ணிடுவோம். மற்ற ஃபைல் சிஸ்டம் பண்ணி இந்த வந்து பிள்ளைகளுக்கு இந்த ஃபைல் எல்லாம் எழுதணும். அதிகாரிகள் வந்து இந்த ஃபைலை மெயின்டைன் பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க. நாங்கள் குறிப்பாக இது திகனையில் அமைந்திருக்கும் கார்டியன் சில்ட்ரன் டெவலப்மெண்ட் சென்டருக்கு சமூகம் தந்துள்ளோம். இது அரசாங்கத்தினால் பதிவு செய்யப்பட்டு அரசாங்க அங்கீகாரத்துடன் அது தொடர்பான அனைத்து பதிவுகளுடைய சான்றிதழ்களும் நாங்கள் உங்கள் பார்வைக்கு நாங்கள் தற்பொழுது இடுகின்றோம். குறிப்பாக இது தொடர்பாக உங்களுக்கு என்ன தேவை சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டுக்கொள்ள முடியும். டெலிஃபோன் நம்பர் எப்படி அது? 076 46 21 285
ரம்ஜான் மௌலவி. ரம்ஜான் மௌலவி. 076 46 21 280 அசிஸ்டன்ட் அப்துல் கனி. இது தொடர்பாக ஏதும் தகவல் தேவை என்றால் உங்களுக்கு அறிந்து இங்கு உதவ முடியும் என்ற தகவலையும் நாம் இந்த இடத்தில் அறிய தருகின்றோம்.